சிம்பிள் அண்ட் ஈஸியாக மார்னிங் அண்ட் ஈவினிங்க்கு வந்து ஸ்நாக்காகவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். வாங்க எக் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கடையில் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேன் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு இருந்ததும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கண்ணாடி பதம் வந்ததும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. கேரட், கேப்சிகம், கோஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்குமே நல்லா பச்சை வாசனை போயிட்டு 80% குக் ஆகணும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தோசைக்கல் ஹீட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக கோதுமை மாவில் பிசைஞ்சிக்கோங்க. மைதாவில் வேண்டாம். சப்பாத்திக்கு வந்து பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு பரோட்டா மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன். சுட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கம் வெந்ததும் அதை எடுத்துடலாம். அதே தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை வந்து நான் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி அதில் வச்சு திருப்பி போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி மடிச்சு விட்டோம்னா சூப்பரான எக் ரோல் ரெடி ஆச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.